அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேங்க்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். உடனே ஏற்றுக்கொண்டேன். அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் சார் ஃபஸ்ட்டு கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார், இடிபி என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதில் ஒரு முக்கிய பங்கு என்னென்னா மெயினாக தொழில் தெரிஞ்சிருக்கணும், தொழில் அனுபவம் எல்லாம் அதெல்லாம் காலையில் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஸோ அதை ஒரு கமர்ஷியலைசேஷனாக கொண்டு வர்றதுக்கு கடன் தேவை, முதலீடு தேவை. கடன் இல்லாமலும் தொழில் பண்ணலாம்னு அடுத்து பேச வராங்க. நான் கடன் எப்படி பெறலாம், கடன் எங்கெங்கே கிடைக்கிறது, அதை எந்த முறையில் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம், சில லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 1-2 ஸ்லைட்ஸ் நான் வச்சுருக்கேன். எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணல, பட் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சிட்பி ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா இது ஒரு கமர்ஷியல் பேங்க் இல்லை. மற்ற கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. சேவிங்ஸ் பேங்க், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், லோன்ஸ், ஹவுசிங் லோன், எல்லா விதமான ஆல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இந்த எம்எஸ்எம்இ அப்படின்ற பஸ்வேர்ட்ஸ், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நடுத்தர தொழிலுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1990 ஏற்படுத்தின ஒரு ஆர்கனைசேஷன். ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, பேங்க் இல்லை, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். எக்ஸ்க்ளூசிவாக இந்த மைக்ரோ செக்டர், ஸ்மால் செக்டர், மீடியம் செக்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணி கண்ட்ரியில் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்படுத்தின ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் லக்னோவில் இருக்குது. அண்ட் வெரி ஃபியூ பிரான்ச்சஸ். மேஜராக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருப்போம்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸில் எங்கெங்கே தொழில் பண்ணக்கூடிய இடம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி முக்கியமான தொழில் பண்ணக்கூடிய நகரங்களில் எங்களுடைய வங்கி கிளை இருக்கிறது. நாங்கள் எந்த மாதிரியான கடன் கொடுக்குறோம் அப்படி என்றால், டேர்ம் லோன்ஸ், நீண்ட கால கடன், குறுகிய கால கடன், இந்த மாதிரி காலக்கடன் டேர்ம் லோன்ஸ் கொடுக்குறோம். தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு 2 வார்த்தையில் சொல்லிடுறேன். டேர்ம் லோன்ஸ் ரொம்ப முக்கியமானது. தொழில் தொடங்கக்கூடியதற்கு முதல்ல என்ன தேவை? மெஷின்ஸ் வாங்கணும், இடம் பார்க்கணும், பில்டிங் கட்டணும். மெயின் இதுதான் தொழிலை உருவாக்குறதுக்கு. ஸோ அதுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு முதல்ல தேவைப்படுறது நீண்ட கால கடன். ஒரு குறுகிய கால கடனோ ஒரு 6 இயர்ஸோ ஒரு 5 இயர்ஸ் லோனோ தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி காலக்கடன்கள் கொடுக்கறது தான் சிட்பி எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து அது ஒன்ஸ் அந்த கடனை வாங்கி நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ரன் பண்ணுறதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை. அது எல்லா பேங்க்கும் கொடுக்குறாங்க, கமர்ஷியல் பேங்க். இதுதான் முதல்ல இருந்த செட்டப் நம்ம கண்ட்ரியில் இருந்தது. இப்போ சமீபத்தில் எல்லா கமர்ஷியல் பேங்க்குமே டேர்ம் லோனும் கொடுக்குறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டலும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் யூனிவர்சல் பேங்கிங்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சிட்பியில் நாங்கள் இன்னும் அந்த டேர்ம் லோன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். யார் யாருக்கு தேவையோ அந்த கடனை தொழில் தொடங்க வர்றவங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒன்று. இதில் என்ன மெயினான தேவை அப்படின்றது இடிபி ப்ரோக்ராமில் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் தேவை, மற்ற எப்படிலாம் அணுகுமுறை பண்ணணும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது எப்படி, சிட்பி எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எஸ்பெஷலி பட்டிங் என்டர்பிரனர்ஸ், வளரும் தொழில் முனைவோர்கள், அவங்களுக்கு யங் என்டர்பிரனர்ஸ், அவங்களுக்கு லோன் எப்படி கிடைக்குது, எங்கே கிடைக்குது, யாரை அணுகணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு கைடன்ஸ்க்காக தான் நாங்கள் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய ப்ரியாம்பிளே பார்த்திங்கன்னா சிட்பியினுடைய நோக்கம், அதாவது ப்ரொமோஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங். ஃபினான்சிங் கடைசியாக தான் பண்ணுறோம். ஃபினான்ஸ் எல்லா பேங்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ சிட்பியினுடைய நோக்கமே ஊக்குவிக்கணும், தொழிலை ஊக்குவிக்கணும், அதை வளர்ச்சி டெவலப்மெண்ட் பண்ணணும். இதுதான் மெயின். அடுத்ததாக தான் ஃபைனான்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைனான்சிங் கம்ஸ் அண்ட் லாஸ்ட் சாப்டர் எங்களுது. இப்போ டேர்ம் லோன்ஸ் புதுசாக தொடங்குறவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்குது.
அதை எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் யாரை அணுகணும், ஆடிட்டரை பார்க்கணுமா, எல்லா இதுக்குமே நாங்கள் வந்து இப்போ பிளான் பண்ணி லேட்டஸ்ட்டாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். smallb.in. அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஹேண்ட் ஹோல்டிங்கும் அதிலே கிடச்சிரும். அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு என்ன சொல்கிறது ஆடிட்டர் பண்ணக்கூடிய வேலை, ஒரு 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி போடுறது, எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக அந்த ஒரு smallb.inன்னு சிட்பி டெவலப் பண்ணியிருக்காங்க. சிட்பி வந்து முதல்ல சிட்பி மட்டும்தான் இருந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட். சப்சிக்வெண்ட்டாக அதில் நிறைய சப்சிடரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உருவாக்கியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா முத்ரா லோன்ஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ முத்ரான்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 50%, சிட்பி ஒரு 50% கார்பஸ் போட்டு சின்ன லோன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கான எளிமையான மூன்று விதமான லோன்கள் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து அப் டு 5 lakhs கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 10 lakhs வரைக்கும் மேக்ஸிமம் முத்ரா லோன்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. எளிதாக கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு அருகாமையில் உள்ள பேங்க்கில், கமர்ஷியல் பேங்க்ஸில் போயிட்டு உங்களுக்கு முத்ரா லோன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கேட்க மாட்டாங்க. சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு, இந்த டெய்லி இந்த கந்துவட்டியில் வாங்கி பண்ணுற டெய்லி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன லோன். ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அந்த லோன் பேர் முத்ரா லோன். 50,000 வரைக்கும் எடுத்திங்கன்னா அந்த லோன் பேர் சிஷுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அப் டு 5 lakhs வரைக்கும் ஷிஷு தருண் சொல்கிறாங்க, தருண்ன்ற லோனு. அதுக்கு அடுத்தது 3 types ஆஃப் லோன் இருக்குது, அப் டு 10 lakhs. இது ஒரு விதமான லோன், லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இன்னொன்று, பேங்க்ஸு போய் டைரெக்டாக கேட்டால் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூப்பிட்டு வாங்க, செக்யூரிட்டி கொண்டு வாங்க, இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாண்ட் அப் இந்தியான்றது என்னென்னா வெப்சைட் டிசைன்டு. நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு ஃபேஸ்புக்லேயோ மற்ற இதுலேயோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடணும், நேம், பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் அதுலேயே நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம் எல்லா லோன்ஸ், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் செல்ஃப் ட்ரிவனாகவே இருக்குது. அதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி உங்களுடைய அருகாமையில் உள்ள 3 பேங்க்கில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதில் லான்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேங்க்லேருந்தே கூப்பிடுவாங்க, வாங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு டிஸ்கஷன் கூப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு 2 ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு. மற்றும் சிட்பியில் இன்னொரு எளிமையான வட்டி, குறைந்த வட்டியில் லோன் என்னென்னா மேக் இன் இந்தியாவுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு 10,000 crores வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் வந்து 3 இயர்ஸ்க்கு லோன் கொடுத்தோம்னா அப் டு 10%, 10% வட்டியில் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸு சிட்பியில் ஒரு எளிமையான லோனு, இது வட்டி குறைந்த லோன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் சிட்பியை பற்றி அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா என்னுடைய விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸ் வந்து குமலன்குட்டையில் தான் இருக்குது. எனி டைம் வித் அன் அப்பாயின்மெண்ட் ஆர் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் ஜஸ்ட் வாக் த்ரூ, உங்களுக்கு தேவையான இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் எளிதான முறையில், எளிதான வட்டி விகிதத்தில் பல ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை பார்க்கலாம், sidbi.in. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீப்பர் லோன்ஸ்லாம் இருக்குது. பிகாஸ் எங்களுடைய லோன்ஸ் எல்லாம் வந்து ஓவர்சீஸ் ஃபண்டிங் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ் லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்து வாய்ப்பை பயன்படுத்தி